நம்ம உள்ளங்கையில் அவசரத்துக்கு ஏதாவது எழுதுவோம். யாராவது ஏதாவது நம்பர் சொல்கிறாங்க, அட்ரஸ் சொல்கிறாங்கன்னா டக்குன்னு எழுதிப்போம், நோட் பண்ணிப்போம். அதை எழுதணும்னா ஈஸியாக பார்த்துக்கலாம், டக்குன்னு பார்த்துப்போம், நினச்ச நேரம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அவசரத்துக்கு பார்த்துக்கலாம். ஆனால் மனிதர்களாகிய நம்ம எழுதுறது டெம்பரரி தான், அழிஞ்சிரும். ஆனால் கர்த்தர் உன்னை அவருடைய உள்ளங்கைகளை வரைந்திருக்கிறார், பொறித்து வைத்திருக்கிறார். அதை அழிக்கவே முடியாது. இது எதை சொல்லுதுன்னா, டெம்பரரியில் பெர்மனண்ட்டாக ஒரு நிலையான ஒரு அன்பு அக்கறை உன் மேலே இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்குது. உன்னுடைய மதில்கள் எப்போதும் அவருடைய கண்முன் இருக்குது. உன்னுடைய பாதுகாப்பை அவர் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு சொந்தமான சுதந்திரங்களை பல பேர் ஈஸியாக கை நீட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இவளுக்கெல்லாமா, இவனெல்லாமா, நீ எல்லாம் இங்கே போறியா, உனக்கெல்லாம் இந்த நன்மை அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏளனமாக பார்க்குறாங்க, ஈஸியாக என்னை எடுத்துக்கிறாங்க. என்னோடது அப்படின்னா மற்றவங்க யாராவது அப்படின்னா தொடவே பயப்படுவாங்க. ஆனால் என்னோடதுன்னு தெரிஞ்சால் ஈஸியாக அபகரித்து கொண்டு போயிடுறாங்க, இழிவாக பார்க்குறாங்க, ஈனமாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் அதை பார்க்கிறார், கர்த்தர் அதை கட்டாயம் கேட்பார். ஏன்னா இந்த மாதிரி ஆதரவில்லாத பிள்ளைங்களை இப்படி உதாசீனமாக நடத்தக்கூடாது. அவங்கள மனிதர்கள் அப்படிங்கிற மரியாதையோடு நடத்தணும். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை. பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா ஈஸியாக அவங்கள உதாசீனப்படுத்துவாங்க, அவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்திடுவாங்க. ஆனால் உனக்காக கர்த்தர் இருக்கிற அந்த மாதிரி நபர்கள் சொல்லுவாங்க, எனக்கு யாருமே இல்லையே, எனக்கும் யாராவது இருந்திருந்தா நானும் நல்லா இருந்திருப்பேன். மற்றவங்களுடைய உயர்வுகள், அவங்களுடைய நன்மைகள் நடக்கும்போது, ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம்லாம் அவங்க லைஃப்பில் நடக்குது, சந்தோஷமான தருணங்கள் வருதுன்னா, இந்த மாதிரி கஷ்டப்படுற நபர்களுக்கு தோணும், எனக்கும் நல்ல பேரண்ட், எனக்கும் நல்ல ஃபேமிலி இருந்திருந்தா, எனக்கும் நல்ல முறையில் யாராவது இருந்திருந்தா நானும் நல்லா இருந்திருப்பேன், எனக்கும் நல்லது நடந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள இருக்கும். கர்த்தர் அதை பார்க்கிறார். இனிமே அப்படி சொல்லக்கூடாது. உனக்காக கர்த்தர் இருக்கிறார், உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறார், உள்ளங்கையில் வச்சிருக்கிறார். எங்கேயோ தூரமாக இல்லை, அவருடைய உள்ளங்கையில் ரொம்ப அருகாமையில் வைத்திருக்கிறார். உனக்கு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, உன்னோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் எடுத்துக்குவார். உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, உனக்கு ஒரு நல்ல தகப்பன் தாய் இருந்திருந்தா, உனக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருந்திருந்தா, அவங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு என்ன செய்வாங்க? அதை விட உன்னுடைய படிப்பில், வேலையில், லைஃப்பில் எல்லாவற்றிலும் அவர்கள் செய்கிறதை காட்டிலும் உள்ளங்கையில் உன்னை வச்சிருக்கிற, தன்னுடைய அருகாமையில் உன்னை வச்சிருக்கிற ஆண்டவர் அதிகமாக உனக்கு செய்வார், பெஸ்ட்டாக உனக்கு கொடுப்பார். இது முதல் காண்பீங்க. உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, நிந்தித்தாங்களோ, உன் மேலே பொய் வழக்குகளை, பொய் அவதூறுகளை தூற்றினார்களோ, உனக்கு கெடுதல் செய்தார்களோ, உன் நன்மைகளை பறித்தார்களோ, அவங்க எல்லார் மேலேயும் எந்த தண்டாயுதத்தை உன் மேலே வீசினாங்களோ அதே தண்டாயுதங்கள், அதே ஆயுதங்கள் அவர்கள் மேலே கர்த்தர் திருப்பி அடிப்பார். உனக்குரிய நன்மைகளை உனக்கு கொடுப்பாருங்க. அவர் உனக்காகவே கர்த்தர் இருக்கிறார். இனிமேல் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி சொல்லாதீங்க. அவருடைய உள்ளங்கைகள் உன்னை வைத்திருக்கிறார், உன்னையே நினைச்சிட்ருக்கிறார், உன்னை குறித்து உன் மேலே அன்பாக இருக்கிறார், அக்கறையாக இருக்கிறார், உனக்கு நன்மை செய்ய அவர் காத்திருக்கிறார், சீக்கிரத்தில் செய்வார். உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. உனக்காகவே கர்த்தர் இருக்கிறார், எப்பயும் இருப்பார். நீங்கள் அவரை விட்டுறக்கூடாது.